சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இவரை இன்னும் காணோம்? வரட்டும் வரட்டும், அவர் வந்ததும் இன்னைக்கு நமக்கு டபுள் டமாக்காதான். செல்வி, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல, நீ வருத்தப்படாத. என் மேல தப்பு இல்லனாலும் யாரும் என்ன நம்ப தயாரா இல்ல. நான் தான் கவனக்குறைவா இருந்துட்டேன்னு முழுசா நம்புறாங்க. நான் என்ன சொன்னாலும் கேக்குற நிலைமையில அவங்க இல்ல மயிலு. நானும் கவனமா இருந்திருக்கணும். கீர்த்தி, பாப்பா திரு. என்னாச்சுமா? அத்தை எங்க? அவங்களுக்கு எப்படி இருக்கு? மேலதான் இருக்காங்க. ஏதோ கற்பம்பூச்சி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டுருக்கா, அதனாலதான். என்னம்மா கற்பம்பூச்சி விழுந்துருச்சுன்னு இவ்வளவு அலட்சியமா சொல்றீங்க? அது எப்படி தானா விழும்? இது வரைக்கும் அப்படி இல்லையே, இப்ப மட்டும் எப்படி இது நடக்குது? சமைச்சது யாரு? செல்விதான்ப்பா வழக்கம் போல சமைச்சா. பாவம் சமைச்சிட்டு ஏதோ பக்கத்துல இல்ல போல, அதான் கற்பம்பூச்சி விழுந்திருக்கு. இல்ல மாமா, நான் பார்த்துதான் மாமா செஞ்சேன். டாக்டர் வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க, மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கீர்த்தி எங்க? கீர்த்தி மேல அவங்க அம்மா ரூம்ல இருக்காப்பா, நீ போய் பாரு. மாப்ள ஒண்ணு இல்ல, போய் பாரு. ஐயோ அம்மா, உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சேம்மா, என்னால தாங்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஆச்சு? நீங்க வந்துட்டீங்களா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன். இங்க வாங்க, இங்க வாங்க, எங்க அம்மாவை பாருங்க. இந்த வயசான காலத்துல எங்க அம்மாவை பாடா படுத்துறாங்களே, பாருங்க. கீர்த்தி, அம்மா இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்? பாரு, அழாத. இப்ப அத்தை எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? ஐயோ, டாக்டர் வந்து ஊசி எல்லாம் போட்டு போயிருக்காருங்க. பாவங்க எங்க அம்மா. அவங்க உடம்புல ஊசி எல்லாம் போட்டு குத்தி எங்க அம்மா உடம்ப ரணப்படுத்திட்டு போயிட்டாருங்க. கீர்த்தி, கீர்த்தி, என் அம்மா பாவங்க. சொல்றேன்ல, அத்தைக்கு ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். அம்மா, 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 கண்ணு முழிச்சிட்டியா? உனக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா, உனக்கு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன், நான் இருக்கேன், சரியா? நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் இருக்கேன், உனக்கு ஒண்ணு ஆகாதும்மா. அத்தை, அத்தை, படுங்க, படுங்க, நீங்க படுங்க, படுங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? பாருங்க, மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு வாய் நிறைய கூப்பிடுவாங்க. அவங்களால இப்படி வாய் கூட பேச முடியாத அளவுக்கு அந்த செல்வி ஆக்கிட்டாலேங்க. என் அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவள சும்மாவே விடக்கூடாதுங்க. அவ நல்ல திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்கா. இல்லனா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவளை விடக்கூடாதுங்க, அவளை விடவே கூடாது. ஒண்ணு நான் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல அவ இந்த வீட்டுல இருக்கணும். ஏய் கீர்த்தி, கீர்த்தி, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அத்தைக்கு எதுவும் ஆகாது. ஆமா ஆமா, எதுவும் ஆகாது. எங்க அம்மாவை இப்படி படுக்க வச்சுட்டாலேங்க, இதுக்கு மேல என்னங்க ஆகணும்? எனக்கு எல்லாமே அம்மா தாங்க. அவங்கள போய் இப்படி பண்றதுக்கு எப்படிங்க அந்த செல்விக்கு மனசு வந்தது? எங்க அம்மா அப்படி என்னங்க பாவம் பண்ணாங்க அவளுக்கு? அன்னைக்கும் அப்படிதாங்க, பொங்கல்ல பலிய விழ வச்சு உங்க தம்பிய கொல்ல பார்த்தா. இன்னைக்கு என் அம்மா, நாளைக்கு நாளைக்கு நானா தாங்க இருப்பேன். கண்டிப்பா நான் தாங்க சாக போறேன். ஏய் கீர்த்தி, என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு அப்படி எதுவும் நடக்க நான் விட்டுருவானா? இல்லங்க, தினம் தினம் இப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை தாங்க. இது இப்படியே போச்சுன்னு வைங்களேன், அந்த செல்வி பண்ற கூத்துக்கு இந்த வீட்ல யாராவது பலி ஆகதான் செய்வாங்க. அவளை யாருங்க சமைக்க சொன்னது? எப்ப பாரு முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் வேலை செய்யறேன்னு சொல்லி நம்மள தாங்க சாவடிக்கிறான். நம்ம பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே. ஹலோ வாசு. கரெக்டான டைம்க்கு தான் வாசு போன் பண்ணிருக்கான்.